எஸ், ஃபைனலி சூர்யா 47 ராப் ஆயிடுச்சு. இந்த மூவில ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸ் நான் பார்த்தேன். என்னன்னா, இந்த மூவி ஸ்கேல் எவ்ளோ ஹைப்பா இருக்கு அப்படின்றது. வாங்க ரியாக்ஷன் பார்க்கலாமா? சரியான சீன். வாவ்! கேஸ்டிங் க்ரூலாம் எனர்ஜியா இருக்காங்க. நாஸ்லன் ரிவீல் பண்ற ஃபேஸ. த ஒன் சூர்யா, வாவ்! ஆரம்பிச்சு. வாவ்! இதோட கேஸ்டிங் க்ரூ இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இருக்கு. ஸோ இது பேன் லெவல் அப்படி இருக்குமா? அ இல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்குமா? தெர்ல. பட் அ இதுல ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸ் நான் ஒண்ணு பார்த்தேன். என்னன்னா, இந்த மூவி ஸ்கேல் எந்த அளவுக்கு ஒரு ஹைப் குடுக்கும் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ஒன் ஷாட் அத பார்த்தேன். பட் சூப்பர்ப்! ஸோ ஆ இந்த டீம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. தென் இதுல என்ன பார்த்தோன்னா, இந்த மூவி ஓட டோன் பிரெடிக்ட் பண்ண முடியுது. அதிலிருந்து அந்த ஒரு மூவி டோன் அதுல ஒரு சின்ன ஒரு ஷாட் வரும். அது ரிவீல் பண்றப்ப, பார்க்குறப்ப இதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது. ஸோ ஜித்து மாதவன் சொல்லியிருக்கிறது பார்த்தா, ஸோ இந்த படத்த நாங்க எந்த டைம்ல கொண்டு வருவோன்றது எங்களுக்கே தெரியல. ஸோ கண்டிப்பா இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா கொண்டு வந்துருவோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுவே ரொம்ப ஹைப்பா இருக்கு. ரொம்ப இனி அதுக்கப்புறம் வந்து இது ஒரு பிக்கஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் டீசர் எப்ப வரும்? ஃபர்ஸ்ட் லுக் உள்ள ஃபர்ஸ்ட் லுக் வரணும். அப்புறம் இன்னும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஏன்னா லைனா அப்டேட்ஸா வந்துட்டு இருக்கு. ஸோ இப்பதான் உங்களுக்கு தெரியும். கருப்பு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுச்சு சூர்யா சாருக்கு. ஸோ ரியலி த ஒன் தான். ஸோ கண்டிப்பா இனிமே வரப்போற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சூப்பர்பா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா ஐ திங்க் என்ன சொல்றது? திஸ் இஸ் த பிரைம் டைம் ஆஃப் சூர்யா சார். ஸோ கண்டிப்பா சார் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும். அண்ட் ஐ பிலீவ் இன் ஜித்து மாதவன். பிகாஸ் ஆவேஷம் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு, உங்களுக்கு அது ஒரு என்ன சொல்றது? பிகாஸ் அது ஒரு கமர்ஷியல் ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் மாரி தான் இருக்கும். பட் சம்திங் டிஃபரெண்ட் வித் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி. ஸோ ஆஸ் யூசுவல் ஸ்டோரியா இருந்தாலும் வென் வி பிரசன்ட் அப்படின்றப்ப அதை எந்த அளவுக்கு புதுசா குடுக்கலாம் அப்படின்றது தான். ஸோ அதுல மெயின் பிளஸ் கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில். ஸோ அதை எப்படி மேக் பண்றோம் அப்படின்றது ஒரு விஷயம் தான் வந்து இந்த ஃபிலிம்க்குன்னு ஒரு அழகே ஒரு அந்த ஒரு விஷயம் தான். ஸோ அத மேக் பண்றதுல ஐ பிலீவ் இன் ஜித்து மாதவன். ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா தெரிஞ்சுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன கேட்பேன்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் ஐகான தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ல பார்ப்போம். ஓகே. பாய்.